Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஷட்டின் அப்படின்ற ஒரு த்ரில்லர் படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஒரு இளம் தாய் தன்னோட 2 சின்ன பெண் பிள்ளைகளை வக்கர எண்ணம் பிடிச்ச ஒரு பெடோஃபைல் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாங்கன்றது தாங்க இந்த படம். இந்த காலகட்டத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தாய் தாங்க வேணும். சோ அவங்க 2 குழந்தைங்களும் எப்படி பாதுகாக்கறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போதே அந்த வக்கரம் பிடிச்ச மிருகத்தை அடிச்சே கொல்லலாம் நமக்கே தோணுங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கையும் போட்டுட்டு வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல லேனின்னு ஒரு சின்ன பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு வெளியே இருக்கிற கார்டன்ல விழுந்த ஆப்பிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா ஜெசிகா கிட்ட குடுக்குறா. இந்த பொண்ணுக்கு இதே வேலை தான் போல இருக்குங்க. எப்ப பாரு கீழே விழுந்த ஆப்பிள் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்கறதாங்க இந்த பொண்ணோட வேலையே. அப்படியே அந்த பொண்ணு நிறைய ஆப்பிள்ஸ் அவங்க வீட்டுல சேர்த்து வச்சிடறா. ஆனா அவங்க அம்மா அதுக்கு ஆப்பிள் எல்லாம் எடுத்துட்டு வந்து குப்பை மாதிரி வீட்டுல சேர்க்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெசிகா ஒரு சிங்கிள் மதர். அவங்களுக்கு லேனின்னு ஒரு சின்ன பொண்ணும் மேசன் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த அழகான சின்ன ஃபேமிலி சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஜெசிகாவோட இறந்து போன பாட்டியோட வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஜெசிகா தன்னோட கடந்த காலத்துல ஒரு சிவியரான ட்ரக் அடிக்டா இருந்திருக்கா. அவ அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்திருக்கா. அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அந்த எண்ணம் இருக்கும்ன்றதுனால அந்த வீட்டை விட்டு வேற ஒரு சிட்டிக்கு நகர்ந்து அங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இதுக்காக அவ சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கார்ல வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள இருந்து பொருள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஸ்டோர் ரூமோட கதவு ரொம்ப பழைய கதவா இருக்கு. அதை திறந்து விட்டா நிக்காம அதுவே சாத்திக்கும் போல இருக்கு. அதனால அவ அந்த கதவை பிடிக்கிறதுக்காக ஒரு செங்கலை வச்சு அந்த கதவை பிடிச்சிடறா. அதை செஞ்சுட்டு அவ அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சாமான்களுக்கு நடுவுல அவங்க பாட்டியோட பைபிள் ஒண்ணு அவளுக்கு கிடைக்குது. சரி பாட்டியோட ஞாபகார்த்தமா அதை வச்சுக்கலாம்னு சொல்லி அவ முடிவு பண்ணிடுறா. ஆனா அவளுக்கு தெரியாதுங்க, பின்னாடி இருக்கிற டோர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு கட்டத்துல அந்த டோர் லாக் ஆயிடுது. ஜெசிகாவும் அந்த ரூமுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஜெசிகா அந்த ரூமுக்குள்ள இருக்கிற லைட்டை போட்டுட்டு லைனிய கூப்பிட்டு அந்த கதவை திறக்க சொல்றா. ஆனா அந்த சின்ன பொண்ணால அந்த துரு பிடிச்ச கதவோட லாக்க திருப்ப முடியல போல இருக்கு. இதனால ஜெசிகா அந்த டோரை இடிச்சு பாக்குறா, உதைச்சு பாக்குறா. ஆனா அது நகரவே இல்லங்க. அப்ப அவ அந்த கதவுல இருக்கிற ஹிஞ்சில ஒரு ஸ்க்ரூவை பார்த்துட்டு லைனிய கூப்பிட்டு வீட்டுக்குள்ள ஒரு ரெட் பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள சில டூல்ஸ் எல்லாம் இருக்குமா, அதை எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணு லேனியும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து அந்த கதவு கீழே இருக்கிற ஓட்ட வழியா ஜெசிகா கிட்ட குடுக்குறாங்க. ஜெசிகா அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த ஸ்க்ரூவை ஓபன் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா அந்த ஸ்க்ரூவை ஓபன் பண்ண முடியல. ஏன்னா அவ கொடுத்தது பிளாட் ஸ்க்ரூ டிரைவர், அந்த கதவுல இருக்கிறது ஸ்டார் ஸ்க்ரூ. சில நேரம் கழிச்சு ஜெசிகாவை காட்டுறாங்க. அவளும் முயற்சியை விட்டுட்டு அப்படியே உட்காந்துறா. அந்த நேரத்துல லேனி ஜெசிகா கிட்ட அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜெசிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ராப்ன்ற ஒருத்தன் அவனோட டூல்ஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். வேற ஆப்ஷன் எதுவும் இல்லாதனால அவங்க கிட்ட அவ உதவி கேக்குறா. அவனும் ஜெசிகாவை அந்த ரூம்ல இருந்து திறந்து விட்டுறாங்க. இந்த ராப்ன்றவன் மோசமான ட்ரக் அடிக்ட். அவன் கிட்ட இருந்து பிரிஞ்சுதான் ஜெசிகா அப்ப அந்த குழந்தை கூட வாழ்ந்துட்டு வரா. போதாதுக்கு அவனோட ட்ரக் அடிக்ட் ஃப்ரெண்டான சாமின்னு ஒருத்தனை வேற கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த சாமின்றவன் வெறும் ட்ரக் அடிக்ட் மட்டும் இல்லைங்க, குழந்தைகளை பாலியல் ரீதியா துன்புறுத்துறதுக்காக ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கான். அவனை வேற இந்த ராப் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த இத்து போன ராபுக்கு ஜெசிகா திருந்தி வாழறது பிடிக்கலங்க. அவன் கிட்ட நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், ஒரு காலத்துல நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு பவர்ஃபுல் கப்புலா இருந்துட்டு இருந்தோம், இப்ப என்னடானா நீ அதெல்லாம் விட்டுட்டு இந்த இத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விட்டு மறுபடியும் என் கூட வா, நம்ம திருப்பி அதே வாழ்க்கைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் பண்றான். ஆனா ஜெசிகா அவனோட வார்த்தைக்கெல்லாம் விழாம தன்னோட குழந்தைகளுக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறா. ஏற்கனவே போதையில இருக்கிற ராப் ஜெசிகாவை என்ன எடுத்து பேசுறியான்னு சொல்லிட்டு கண்ணத்திலே அரைஞ்சிடறாங்க. பயந்து போன ஜெசிகாவும் கால் பண்றதுக்காக தன்னோட போனை பாக்கெட்ல இருந்து எடுக்கும்போது ராப் வலுக்கட்டாயமா அவளை தூக்கிட்டு போய் அந்த ஸ்டோர் ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறான். கீழே நடக்கிற சத்தம் எல்லாம் கேட்டு மாடியில தூங்கிட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு லேனி கீழே இறங்கி வரும்போது ஜெசிகா அந்த பொண்ணோட குரலை கேட்டுட்டு மாடிக்கு போய் உன் தம்பி மேசனும் நீயும் ஒரு ரூம்ல லாக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்றா. இந்த சைக்கோ ராப் அதோட சும்மா விடலங்க. அந்த டோர்ல ஆணி எல்லாம் அடிச்சு அந்த ஆணி ஜெசிகாவோட கையில குத்தி அவ கை பயங்கரமா காயமாகி ரத்தம் ஒழுகுது. பத்தாவதுக்கு அந்த பெடோஃபைல் சாமி ராப் கிட்ட நான் இந்த 2 குழந்தைங்களும் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பாவம் ஜெசிகா ராப் கிட்ட என் குழந்தைகளை எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைக்கோ என்ன பண்றான்னா அவன் வச்சிட்டு இருந்த அந்த போதை பொருளை அந்த கதவு கடியில இருந்த ஓட்ட வழியா ஜெசிகா கிட்ட கொடுத்து நீ இதை யூஸ் பண்ற வரையும் நான் இந்த கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றான். இப்ப ஜெசிகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. பத்தாவதுக்கு கொஞ்ச நேரத்துல அவங்களோட குரலும் கேட்கல. வீட்டோட மெயின் கதவு சாத்துற மாதிரி சத்தம் மட்டும் தான் அவளுக்கு கேக்குது. ஜெசிகா தன்னோட கையில பட்ட காயத்துக்கு துணியை சுத்திக்கிறா. அந்த நேரத்துல மாடியில இருந்து யாரோ நடந்து வர சத்தம் கேக்குது. அந்த சின்ன பொண்ணு லேனி தாங்க அது. அவ ரொம்ப பாவமா அவங்க அம்மா கிட்ட ஸ்டோர் ரூம்ல என்னமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த டோர் ரொம்ப டைட்டா இருக்கிறது
இருக்கிறதுனால பாவம் அந்த குழந்தையால அதை திறக்க முடியல. இந்த நேரத்துல ஜெசிகாவால எதுவும் செய்ய முடியாததுனால இப்போதைக்கு வீட்டோட மெயின் டோரை மட்டும் தான் சாத்த முடியும். அவளும் லேனி கிட்ட மெயின் டோரை சாத்த சொல்றா. அது கூட அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதான்னு தெரியலங்க. கொடுமையிலையும் கொடுமையா ஜெசிகாவோட போன் வேற அங்க எங்க இருக்குதுன்னு தெரியல. லேனி ரொம்ப சின்ன பொண்ணுன்றதுனால அவ பாத்ரூமுக்கு தனியா போறது கூட பயப்படுறாங்க. அடக்க முடியாம அவ அந்த டோருக்கு முன்னாடியே பாத்ரூம் போயிடுறா. அதை செஞ்சுட்டு அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சாரிமா என்ன திட்டாதீங்க என்னால அடக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஜெசிகா இப்படி ஒரு பரிதாப நிலையில மாட்டிட்டு இருக்கா. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் லேனி அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜெசிகா ஏற்கனவே எல்லா சாப்பாடையும் கார்ல பேக் பண்ணிட்டதுனால இப்ப அந்த வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் இவளால போய் அதை எடுக்க முடியாது. இதனால ஜெசிகா அந்த ரூமுக்குள்ள ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டியோட ரெசிபில செஞ்ச ஒரு பாட்டில்ல ஆப்பிள் பட்டர் மட்டும் கிடைக்குது. அதோட இன்னொரு ஆல்கஹால் பாட்டில் வேற இருக்கு. ஜெசிகா அந்த ஆப்பிள் பட்டரை ஒரு பேப்பர் பிளேட்ல கொஞ்சமா போட்டு அந்த டோரோட ஓட்ட வழியா லேனி கிட்ட கொடுத்து நீ சாப்பிட்டுட்டு மேசனுக்கும் கொஞ்சம் குடுமா அப்படின்னு சொல்றா. ராத்திரி ஆயிடுதுங்க. பாவம் ஜெசிகா தூங்குறதுக்கு தரையில படுத்துட்டு இருக்கும்போது லேனியும் அந்த கதவுக்கு வெளியே கீழே படுத்துட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணுக்கு தனியா தூங்குறதுக்கு பயம்ன்றதுனால அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு தூங்குறா. அடுத்த நாள் காலையில ஜெசிகா அந்த ஆப்பிள் பட்டர்ல அந்த பேப்பர் பிளேட்ல போட்டு குழந்தைகளுக்கு சாப்பிடுறதுக்காக கொடுத்துட்டு தன்னோட கையில பட்ட அடிய பாக்குறா. துருப்பிடிச்ச ஆணி குத்துனதுனால அது ரொம்ப மோசமாயிட்டே வருது. ஜெசிகா லேனி கிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கா மெட்டல் பீஸ் எடுத்துட்டு வாமான்னு சொல்லி கேக்குறா. ஆனா அந்த சின்ன குழந்தைக்கு என்ன எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியல. அவ விளையாடுற டாய்ஸ் எல்லாம் வேற எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இதனால கோவப்பட்டு ஜெசிகாவும் லேனிய பிடிச்சி கத்தன உடனே கதவுக்கு வெளியே அந்த சின்ன பொண்ணு லேனி அழ ஆரம்பிக்கிறா. ஜெசிகா நம்ம பண்ணது தப்புன்னு உணர்ந்து லேனி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லேனி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து அந்த கதவு ஓட்ட வழியா கொடுக்குறா. இந்த முறை இதை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜெசிகாவும் அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த தரையில இருக்கிற டைல்ஸ்ல ஓட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. கையில வச்சிட்டு இருக்க அந்த செங்கலை வச்சு அந்த ஸ்க்ரூ டிரைவரை அடிச்சு அந்த தரையில ஓட்ட போட்டுட்டு இருக்கா. ஆனா அவளோட நம்பிக்கை ரொம்ப நேரம் நிலைக்கலங்க. லேனி அவங்க அம்மா கிட்ட அந்த வக்கரம் பிடிச்ச சாமி வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்றத சொல்றா. உடனே ஜெசிகாவும் லேனி கிட்ட மாடிக்கு போய் உன் தம்பி கூட ரூமை லாக் பண்ணிக்க அப்படின்னு சொல்றா. அந்த சைக்கோ சாமி அந்த டோர் கிட்ட வந்து ஜெசிகா கிட்ட எனக்கு ராபு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு பதிலா அவனோட குழந்தைகளை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு ஏறுறதுக்காக போறாங்க. அப்பதான் ஜெசிகாக்கு ஒரு ஐடியா வருது. ராபு கொடுத்த அந்த போதை பொருள் அவகிட்ட இருக்கிறத பார்த்துட்டு நீ மட்டும் இந்த கதவை திறந்து விட்டினா நான் இந்த போதை பொருளை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசுறா. அவனும் அவ சொல்றத நம்பி முதல்ல அந்த பாக்கெட்டை என்கிட்ட கொடு, அப்புறம் நான் கதவை திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு அவன் கைய அந்த கதவுக்கு அடியில இருக்கிற ஓட்ட வழியா உள்ள நீட்டுறாங்க. அவ அந்த சைக்கோ கிட்ட எனக்கு அடிபட்டு இருக்கு, என்னால கிட்ட வர முடியாது, அதனால நீ உன்னால முடிஞ்ச வரையும் உன் கையை உள்ள நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் அவன் கையை உள்ள நீட்டிட்டு இருக்கும் போது ஜெசிகா அந்த ஸ்க்ரூ டிரைவராலேயே அவனோட உள்ளங்கையிலேயே குத்தி அது அந்த டைல்ஸ் தரையில சொருவிக்குது. உடனே ஒரு செங்கல் எடுத்து அந்த ஸ்க்ரூ டிரைவரை நல்லா அடிச்சு அந்த தரையில சொருவிடுறா. இதனால அந்த சைக்கோவால அவனோட கையை போய் எடுக்கவே முடியாது. அவனும் வலி தாங்க முடியாம கத்தி கதறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெசிகாவை அசிங்கமான வார்த்தையில திட்டிட்டு இருக்காங்க. அவன் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம ஜெசிகா பாட்டுக்கு அந்த தரையில இருக்கிற ஓட்டைய பெருசாக்கிட்டு இருக்கா. அவன் ஜெசிகாவை இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி நீனோ உத்தமி மாதிரி பேசிட்டு இருக்க, நீயே ஒரு ட்ரக் அடிக்ட் தானே, இப்ப திருந்திட்டினா நீ நல்லா விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். கோவமான ஜெசிகாவும் அந்த டைல்ஸ் பீஸை வச்சு அவன் கையே கிழிக்கிறான். அன்னைக்கு ராத்திரியும் ஆயிடுது. வெளியே இடி இடிச்சு மழை பெய்யறதுனால அந்த வீட்டுல பவர் கட் ஆயிடுது. இப்ப லைட் இல்லாதனால அந்த சின்ன பொண்ணு லேனி பயந்து போய் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து அவங்க அம்மாவோட பேரை கூப்பிட்டு இருக்குங்க. ஆனா இந்த சைக்கோ சாமி அந்த டோர் கீழே இருக்கிறான்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி லேனியை புடிச்சு வச்சுக்கிட்டு அவன் ஜெசிகாவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதை அந்த ஸ்க்ரூ டிரைவரை வெளியேடு, இல்ல உன் பொண்ணை இங்கேயே கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. லேனி அழற சத்தம் கேட்ட உடனே ஜெசிகாக்கு என்ன பண்றது தெரியாம கோவத்துல அவளுக்கு ரூமுக்குள்ள கிடைச்ச அந்த ஆல்கஹால் பாட்டில் இருந்த ஆல்கஹால அவன் கையில ஊத்தி அதை கொளுத்தி விட்டுறாங்க. அவன் அவளோட பொண்ணை விட்டுருவான்னு நினைச்சுதான் அதை செய்யறா. ஆனா அவ வச்ச தீ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அந்த ரூம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இப்படியே விட்டா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் புரிஞ்சுக்கிட்டு ஜெசிகாவும் ஒரு துணி எடுத்து அந்த நெருப்பை எப்படியோ அணைச்சிடுறாங்க. அந்த தீல சாமி எரிஞ்சு போயிடுறான். லேனியோட அழுக குரலும் நின்னுடுது. ஜெசிகா ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சுட்டு அப்படியே கீழே படுத்து டயர்ட்ல தூங்கிடுறா. காலையில கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் ஜெசிகா லேனிய கூப்பிட்டு பாக்குறா. ஆனா ஒரு சத்தமும் வெளியே கேட்கல. இப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற ஜெசிகாவும் அந்த போதை பொருள் ஸ்டஃப் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஆனா கடைசி நேரத்துல அவங்களோட பாட்டியோட பைபிளை பார்த்த உடனே அவளால் அதை செய்ய முடியல. அப்போ அந்த பைபிளை உத்து பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு டாலர் பில் மட்டும் வெளியே தெரியுது. அவள் அந்த பைபிளை திறந்து புரட்டி பார்க்கும்போது முக்கியமான பேஜஸ் எல்லாம் அவங்களோட பாட்டி ஒரு டாலர் பில்ல ஒட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் பட்டர் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபியும் அந்த பைபிளுக்குள்ள வச்சிருக்காங்க. இதை பார்த்து ரொம்ப எமோஷனலான ஜெசிகா இந்த நேரத்துல இதை வச்சு ஒரு பயணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க. அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துல அவளுக்கு
அந்த சீலிங்ல ஒரு சின்ன ஓட்டை தெரியுது. என்னடான்னு சொல்லி இழுத்து பார்த்தா மேல ஈரத்துல நனைஞ்ச பலைகள்லாம் இருக்கு. இதனால அவளால ஈஸியா அதை உடைக்க முடியுது. பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஐடியா தோணி அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாமி இறந்து போயிட்டானான்னு சொல்லிட்டு அவனோட நாடியை புடிச்சு பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர்னால அந்த சீலிங்ல ஓட்டைய போட்டுட்டு இருக்கா. எப்படியோ அவ அந்த சீலிங்ல ஒரு ஓட்டைய போட்டு அது வழியா மேல ஏறி போறாங்க. அது வழியா அவ மாடியில இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ள போயிடுறா. எப்படியோ ஒரு வழியா அந்த ரூமுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வந்த ஜெசிகாவும் டைட்டா மூடி கிடந்த அந்த பெட்ரூம் டோரை உதைச்சு திறக்கிறா. உள்ள போய் பார்க்கும்போது அந்த பெட்ரூமே ஒரு மாதிரி கலைச்சு போட்ட கோலத்துல இருக்கு. பெட் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. மேல பெட்ஷீட் எல்லாம் போத்தி இருக்கு. அவளும் பயந்துகிட்டே அந்த பெட்ஷீட் ஒண்ணு ஒன்னா திறந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பசங்களும் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. நல்ல வேலையா அந்த ரெண்டு குழந்தைங்களும் தூங்கிட்டு தாங்க இருந்திருக்காங்க. லேனி பசிக்குதுன்னு கேக்குறதுனால ஜெசிகா அந்த செத்து கிடக்கிற சாமியோட பைக் கீஸ் எடுத்துக்கிட்டு வெளியே போய் பாக்குறா. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவளோட கார் கீஸ வேற அந்த ராப் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் போல. அவள் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அந்த கொற்ற மழையில வெளியே கூட்டிகிட்டு போய் அந்த காரோட டோர் லாக் ஆயிருக்காதுன்னு நினைச்சு அந்த டோரை திறக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டோர் லாக் ஆயிருக்கு. அவளை இப்ப வேற வழி இல்லாம ஒரு கல் எடுத்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சு உள்ள இருக்கிற சாப்பாடை எடுத்துக்கிறா. அதை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு அவ போயிட்டு இருக்கும் போது லேனியோட டாய்ஸ் அவ கீழே போட்டுறாங்க. அந்த குழந்தையும் எனக்கு அந்த டாய்ஸ் வேணும்னு கேட்ட உடனே குழந்தைகளை வீட்டுக்குள்ள விட்டுட்டு ஜெசிகா அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்ப வீட்டுக்குள்ள காட்டும் போது அந்த சாமி உயிரோட இருக்கான். அவன் ஜன்னல் வழியா ஜெசிகாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இத பார்த்து பயந்து போன ஜெசிகாவும் ஓடி போய் கதவை திறக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அவன் கதவை லாக் பண்ணிடுறான். அவளும் ஒரு கல் எடுத்து அந்த டோர்ல இருக்கிற கண்ணாடியை உடைச்சு எப்படியோ லாக் ஓபன் பண்ணி உள்ள போயிடுறா. உள்ள போன உடனே அந்த குழந்தைகளோட அழுகிற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அவளும் மாடிக்கு போய் பார்க்கும்போது அந்த சைக்கோ சாமி அந்த சின்ன பையன் மேசனை கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு கத்தியை வச்சு கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஜெசிகாவும் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா இப்ப அவன் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியலங்க. அந்த நேரம் ராப் அந்த வீட்டுக்கு வந்துட்டு சாமி அந்த மாதிரி பண்றத பார்த்து அவனோட கன்னை எடுத்து அந்த குழந்தைய விடுறான்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறாங்க. அவனும் பயந்து போய் அந்த குழந்தைய ஜெசிகா கிட்ட கொடுத்துறான். ராப் இப்ப அந்த சாமி அந்த குழந்தைகளுக்கு ஏதோ கொடூரமா பண்ணிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. இவன் மட்டும் நல்லவன் கிடையாதுங்க. இவனும் சைக்கோ தான். அவன் ஜெசிகா கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறான். ஜெசிகாவும் அந்த ஸ்டோர் ரூம்ல நான் கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புறா. அவனும் அந்த ஸ்டோர் ரூம் கதவை உடைச்சு உள்ள போய் அந்த பைபிள்ல இருந்து எடுத்த டாலர் பில்ஸ் எல்லாம் கீழே இருந்து பொறுக்க ஆரம்பிக்கிறான். ஜெசிகா அவன் கிட்ட இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு என் குழந்தைங்களையும் என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. ஆனா அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியலங்க. நீ இப்ப ட்ரக்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்றான். இவன் ஏற்கனவே போதையில இருக்கிறதுனால ஜெசிகாவும் அவன் சொல்றதை கேட்கற மாதிரி நடிக்கிறா. முதல்ல அவ ராப் கிட்ட வெளியே கார்ல இருக்கிற சாப்பாடை போய் எடுத்துட்டு வா சொல்லிட்டு அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் ஆப்பிள் பட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு ஒரு சாண்ட்விச் ரெடி பண்றா. உள்ள வந்த ராபுக்கு ஜெசிகா மறுபடியும் போதைய போட போறான்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியலங்க. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ட்ரக் அடிக்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அவன் ஜெசிகா பண்ண சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு அந்த ட்ரக் பவுடரை ஒரு ஸ்பூன்ல போட்டு அதை ஹீட் பண்ணி லிக்விடா மாத்திட்டு அதை ஒரு இன்ஜெக்ஷன்ல ஏத்தி தனக்கு போட்டுக்கிறான். அடுத்ததா ஜெசிகாவை அதை எடுத்துக்க சொல்லி அவன் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றாங்க. இதனால கோவமான ராபு துப்பாக்கி எடுத்து அவளை மிரட்டிக்கிட்டே கீழே தள்ளி இப்போ ஏத்திக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஜெசிகாவும் இரு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா திடீர்னு அவன் எடுத்துக்கிட்ட அந்த ட்ரக் அவனுக்கு எஃபெக்ட் எடுக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவ மாடிக்கு ஓடி ஒரு பெட்ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணிட்டு ஜன்னல் வழியா வெளியே குதிக்கலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள ராப் அந்த ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. அவன் அவளை பிடிச்சி ஒரு செவுத்துல தள்ளி போர்ஸ் பண்ணி அவளுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா திடீர்னு அவனோட உடம்புல அந்த ட்ரக் இன்னும் பயங்கரமா எஃபெக்ட் எடுக்க ஆரம்பிக்குது. இதனால அவனுக்கு மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இப்பதான் ஜெசிகா ஒரு உண்மையை சொல்றா. அவன் சாப்பிட்ட சாண்ட்விச்ல வேற அவன் அந்த ட்ரக்க கலந்துருக்கா. பத்தாவதுக்கு இவனும் போட்டுக்கிட்டதுனால அவனுக்கு இப்போ ட்ரக் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. இதை கேட்டுட்டு அவன் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும்போது ஜெசிகா அவனை பிடிச்சி ஜன்னல் வழியா கீழே தள்ளி கொன்னுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை நம்ம காட்டும் போது சில மாதங்களுக்கு கழிச்சு காட்டுறாங்க. ஜெசிகா இப்ப அந்த வீட்டை விட்டு போற எண்ணத்தை விட்டுட்டு அவங்க பாட்டி விட்டுட்டு போன அந்த வீட்லயே இருக்கலாம்னு முடிவெடுத்துறா. அவ தனக்கு கிடைக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாம் வச்சு ஆப்பிள் பட்டர் செய்ய ஆரம்பிக்கிறா. அவளோட அந்த பிசினஸ் நல்லா போக ஆரம்பிக்குது. அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே இவ செய்யற அந்த ஆப்பிள் பட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் அவங்க பாட்டியோட அந்த ரெசிபிக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ அந்த சின்ன அழகான குடும்பம் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.